Happy birthday, Atishana. Happy birthday, Adi Mama. Happy birthday, Adi Mama. Love you, Mama. Happy birthday, Adi Mama. I love you. Happy birthday, Adi Mama. Love you. Happy birthday, Adi Mama. Hi, Adi. Happy birthday. I love you. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. இன்னைக்காவது கொஞ்சம் லீவ் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணு மாமா. ஹாய் ஆதி மாமா, ஹாப்பி பர்த்டே. ஹாய் ஆதி மாமா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆதிஸ். மே காட் bless you. ஹாய் ஆதி மாமா, ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Adi Mama. Happy birthday, Atishana. Happy birthday, Hadi. God bless you. All the best. Hi, Adina. Happy birthday. Hello, Adi Anna. Happy birthday. Happy birthday, Adi. எப்படி இருக்கிற? Happy birthday, Adi அண்ணா. Happy birthday, Athish. ஹாப்பி பர்த்டே ஆதி, லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆதி. ஹாய் ஆதி, ஹாப்பி பர்த்டே. ஹாய் ஆதி. ஆதி, ஹாப்பி பர்த்டேடா. அன்பு தம்பி ஆதீஸ், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Wish you many more happy birthday, Adi. ஹாய் ஆதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மகனுக்கு என் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அரிசி. வாழ்க பல்லாண்டு. ஹாய் ஆதி, ஹாப்பி பர்த்டே. இந்த வருஷம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். இந்த தங்கத்துக்கு எதுவுமே தோல்வி ஆகக்கூடாது, வெற்றியா இருக்கணும். என்னைக்குமே நீ நல்லா இருக்கணும். விஷ் ஹாப்பி பர்த்டே ஆதி. ஹாப்பி பர்த்டே செல்லம். அவ்வளவுதான். ஹாப்பி பர்த்டே பேரா. எங்க இருந்தாலும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா இரு, நல்ல மாதிரியா இருந்துட்டு நல்ல மாதிரியா வந்து வீட்டுல அம்மா அப்பா பேச்சு கேட்டு நல்ல மாதிரியா நடந்துக்கோ. வாழ்த்துக்கள். Happy birthday, Arietta. Happy birthday, Arietta. ஆதி, ஹாப்பி பர்த்டே. நீ எனக்கு ஒரு கசின்ன்றதை தாண்டி சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம், பழகிருக்கோம். சின்ன வயசுல நம்ம ஒன்றா இருந்த அந்த மெமரிஸ், நம்ம ஒன்றா விளையாண்டது பண்ண ஃபண்ட்ஸ்லாம் நினச்சி பார்க்குறப்போ நம்ம அப்போ இப்படிலாம் இருந்தோமா அப்படின்றதெல்லாம் தோணுது. வளர வளர நமக்குள்ளே இருக்க ஒரு கான்டாக்டே ரொம்ப தூரமான மாதிரி இருக்கு. அவங்ககிட்ட பேசுறதே இப்போலாம் ரேராக ஆகி போச்சு. இருந்தாலும் அந்த ஒரு பாண்டிங் நம்ம ஒன்றா பார்த்துக்கிட்டோம்னா வந்துருமா மறுபடி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. பழையபடி நம்ம எல்லாரும் இருக்கணுன்ற ஒரு ஆசையும் இருக்கு. பாரு, எப்பவும் ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. என்னென்ன நீ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாமே இந்த பர்த்டேக்கு அப்புறம் உனக்கு கண்டிப்பா நடக்கும்னு நான் விஷ் பண்றேன். இப்போ ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணி பேசு. ஹாப்பி பர்த்டே. கேக்கு மட்டும் மறந்துடாது. ஹாய் வச்சா, நம்ம ரூமுக்கு வா. எல்லாம் வந்து பேசி எது வந்தாலும் நான் ஒரு ரூமு பார்க்காத கன்றாவே இருக்கும். நான் வச்சா எப்படி இருக்க? பர்த்டே விசேஷம் பயங்கரமா போயிருக்கு போல. ஒவ்வொருத்தரும் ஒரு சர்ப்ரைஸா, நண்டு சுண்டுல இருந்து பெருசுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களா? நல்லா இருக்க சர்ப்ரைஸ்னு ஒரு மாசமா வச்சு செஞ்சுட்டா. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு நாள் போறேன்னு சொன்ன மாதிரி ஒரு நாளாச்சு சும்மா லீவ் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணு ஒரு நாள். அது ஏன்னா சொல்லிட்டே இருப்பான் மாமா, ஒரு நாள் கூட லீவ் போட்டது கிடையாது. ஃபுல்லா வேலை, வேலை விட்டா வீடு, வீடு விட்டா திரும்ப வேலை, சாப்பிட்றது கூட இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அது இன்னைக்காச்சு நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம், நீ லீவ் போடுற அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு லீவ் போடுற, ஜாலியா எங்க கூட பேசுறேன், இல்லை வெளியே போய் சுத்தி பாக்குறேன், அவ்வளவுதான். புதுசா இருக்கும் இந்த பர்த்டே. எல்லாரையும் விட்டுட்டு தனியா இருக்க, லோன்லியா ஃபீல் ஆகக்கூடாது. உட்காதுக்காக தான் இவ்வளோ பேர் உங்க கூட இருக்காங்கன்றதுக்காக தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான். அதனால எதுவும் இது பண்ணிக்காத. ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே உனக்கானதை நீ இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேதான். மாமாக்கு நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனா எப்படி சொல்றது, டக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. நேர்ல பேசிக்கலாம். அப்புறம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே, புட்டின தின சுபகாஞ்சலு. எல்லா லாங்குவேஜ்ல சொல்ற மாமா ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணு. இங்க வா, பாத்துக்கலாம். பாய், லவ் யூ மச்சான். ஆதிமா,
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹாப்பி பர்த்டே. இந்த பர்த்டே நீ நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாரோட விஷஸும் நீ ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத, நாங்க எல்லாருமே உன் கூடவே இருக்கோம். ஊருக்கு வா, இதை விட செம்மையா கலக்கிடலாம். அவங்க மாமா சொல்லிட்டு இருந்தாங்க, அவன் இங்க இருந்தா நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன்ட்டு. அதேதான் நானும் சொல்றேன், வேற மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் தெரிக்க விடலாம். அப்புறம் போறோம்னு சொன்ன மாதிரிதான், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஹெல்த்த பாத்துக்கோ. இப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்காத. உன்னோட ஹெல்த் தானே ரொம்ப முக்கியம். உனக்கு அடுத்து எல்லாமே இருக்கும், அதுக்கு நீ இருக்கணும்ல. அதுதான் நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்றேன், இன்னைக்கும் அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத, எப்பவுமே நான் உங்க கூட இருப்போம். உனக்கு என்னன்னாலும் சரி, நானும் முரளியும் உங்க கூட இருப்போம். கண்டிப்பா. அப்புறம் என்ன சொல்றது, நிறைய சொல்லணும்னு இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், அது கண்டிப்பா உனக்கு ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பவுமே ஹாப்பியா இரு, இதுதான் நாங்க எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். மிஸ் யூ.